தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி சென்னை மெரினா கடற்கரையில் ஃபேஸ்புக் நண்பர்கள் குழு பேரணி நடத்தினர். இந்த பேரணி குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த தகவல்களை தற்போது பார்ப்போம். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னையில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் நண்பர்கள் குழு மூலமாக இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணியானது இன்று காலையிலிருந்து மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமானோர் ஃபேஸ்புக் மூலமாக இணைந்து இந்த பேரணியில் பங்கேற்று இருக்கிறார்கள். தமிழர்களுடைய பாரம்பரிய இசையான பறை இசையுடன் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் இங்கு தமிழர்களுடைய பாரம்பரிய உடையில் இந்த பேரணியில் பங்கேற்று இருக்கிறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைத்து வயதினரும் இந்த பேரணியில் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெற வேண்டும், உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தடையை ரத்து செய்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான ஒரு வலியுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக இந்த பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் அந்த குழுவை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இங்கு மெரினாவில் இருக்கக்கூடிய அனைவருமே பங்கேற்று ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கும் காளைகளை பாதுகாப்பான முறையில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான உறுதியை அரசு ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.